ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் திருவொற்றியூரில் என்னிடத்தில் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக நடத்த முடியுமா என்று கேட்டார். உடனடியாக நாங்கள் திருவொற்றியூர் தொகுதி சார்பாக நடத்துகிறோம் என்று சொன்னோம். 1 மணி நேரத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை தயார் செய்து கழக தோழர்களோடு நம்முடைய பகுதி செயலாளர் வகைமாறு அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்கள், நம்முடைய நிர்வாகிகள், மாவட்ட அவைத்தலைவர்களும் சேர்ந்து இந்த திருவொற்றியூரில் போஸ்ட் ஆபீஸ் அருகாமையில் இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து ஸ்தாபிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மகளிர் அணி கழகத்தில் இருக்கின்ற 23 அணியினுடைய கழக தோழர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு மனமான நன்றி. இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழ்நாட்டிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் எந்த காலத்திலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை, பிற்படுத்த சமுதாயத்தை ஏற்றுக்க முடியாத மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, அமித்ஷா பேசியது நாடாளுமன்றத்தில் அந்த பேச்சை நீக்கப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் நீக்கப்பட்டாலும் இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் சமுதாய மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும் மனதில் இருப்பது அமித்ஷாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், மோடியை பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அமித்ஷா பேசிய பேச்சு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய உள்ளங்களை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய திருநாட்டிற்காக, தாய் தமிழ்நாட்டிற்காக எத்தனை குரல் கொடுத்திருக்கிறார். சட்டத்தை வடிவமைத்தவர் அம்பேத்கர். 75ஆம் ஆண்டு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. யாரால்? ஒன்றிய அரசால், அமித்ஷாவா? எனவே இனிமேலாவது திருந்தாவிட்டால் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே பிஜேபி டெபாசிட் இல்லாமல் போனது, அதே போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் டெபாசிட் இல்லாமல் போகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி அடுத்தது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திருவொற்றியூர் தொகுதியினுடைய சார்பில் என்னுடைய இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கழக தலைவர், வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தல்படி இளம் தலைவர் சுற்றுப்பயணத்தில் சுழலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வெள்ளம், மழை, புயல் என்ற பல பேரிடர்களில் நேரடியாக சந்திக்கக்கூடிய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும் நடக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா, மோடி அவர்களுடைய அரசையும் கண்டித்து இன்னைக்கு நடைபெறக்கூடிய காரணத்தால், என்ன காரணம்னா அமித்ஷாவே பேசுறாங்க பாருங்க, இந்தியாவுக்கு சட்டமேதை பண்ணுவது நான் பேசுறேன் இந்த மேடையில் இருக்க நிற்கிற காரணம் அண்ணல் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. ஏன்னா அம்பேத்கரால் தான் அந்த அமித்ஷாவை அந்த பார்லிமெண்ட்ல பேச முடியுது, இல்லைன்னா பேச முடியாது. அதனுடைய சட்டப்படி தான் பேச முடியுது. காரணம் அம்பேத்கர் என்பது ஒரு சாதாரணவர் இல்லை, நம்மளை எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு ஆளாக்கி நிற்க வைத்திருக்கக்கூடிய, எப்படி நம்முடைய திராவிட மண்டல ஆட்சியினுடைய தலைவராக இருந்த ஐயா கலைஞர் இருந்தாரோ அதை போலவே நம்முடைய அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் என்றால் சும்மா இல்லை, அம்பேத்கர் என்று சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் மிகப்பெரிய பலமானது இந்தியாவில். காரணம் உலகம் உள்ள லண்டன்ல படிச்சு பட்டம் முடிச்சு அவருடைய சொத்தெல்லாம் கொடுத்து வந்தவர் அம்பேத்கர். அதை போல கேட்டால் காங்கிரஸ்காரர் ஏற்கனவே அவர் பல முறையில நியூஸ் கட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் அப்படி இல்லை, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி
வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புரட்சியாளர்